ஆவினில் பெண் தொழிலாளி உயிரிழப்பு சம்பவம். பெண்ணின் துப்பட்டா சிக்கி விபத்து நேர்ந்துள்ளது. அந்த பெண் ஊழியரின் கவனக்குறைவால் விபத்து நேர்ந்திருக்கலாம். இனி வரும் காலங்களில் ஊழியர்கள் கோட் அணிவது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்படும். இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட அஸ்வகந்தா பால், மஞ்சள் பால், சுக்குமல்லி காஃபி போன்ற பொருட்கள் புதிதாக வரும் காலங்களில் ஆவின் நிலையங்களில் அறிமுகப்படுத்தப்படும். அமைச்சர் மனோ தங்கராஜ் பேட்டி. 2024-25 ஆண்டிற்கான பட்ஜெட்டில் பால்வளத்துறை அறிவிப்புகளை செயல்படுத்தும் வகையில் பால் உற்பத்தி கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் பால்வளத்துறை அதிகாரிகளோடு அமைச்சர் மனோ தங்கராஜ் சென்னை நந்தனத்தில் உள்ள ஆவின் அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறியதாவது: பால் உற்பத்தி மற்றும் தட்டுப்பாடு குறித்த கேள்விக்கு 35 முதல் 36 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்கிறோம். தற்போது போதுமான அளவிற்கு பால் கிடைக்கிறது. கடந்த ஆண்டுதான் 26 லட்சம் அளவிற்கு பால் உற்பத்தி குறைந்தது. இப்போது 36 லட்சம் லிட்டர் கொள்முதல் செய்யப்படுகிறது. திருவள்ளூரில் ஆவின் பண்ணையில் பணிபுரிந்த பெண் ஊழியர் உயிரிழப்பு குறித்த கேள்விக்கு 25 வருடமாக இயங்கி வந்த இயந்திரத்தில் இதுவரை எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. இயந்திரத்தின் கன்வேயர் பெல்ட்டில் பெண் ஊழியர் துப்பட்டா சிக்கிக் கொண்டது. அந்த பெண் ஊழியரின் கவனக்குறைவும் காரணமாக இருக்கலாம். கன்வேயர் பெல்ட் எப்போதும் மெதுவாகத்தான் செல்லும். அவர் நீளமான துப்பட்டா அணிந்திருந்ததால் விபத்து நேர்ந்திருக்கலாம். பொதுவாக துப்பட்டா அணிய அனுமதிப்பதில்லை. இது ஊழியரின் கவனக்குறைவா அல்லது ஏதேச்சையாக மாட்டிக்கொண்டாரா என்று தெரியவில்லை எனவும், இனி ஊழியர்கள் கோட் அணிவது தொடர்பாக நாங்கள் ஆலோசனை செய்து வருகிறோம். இப்போ தமிழ்நாட்டில் பசுந்தீவன பற்றாக்குறை வராமல் இருப்பதற்கு அதை கருத்தில் கொண்டு விவசாய பெருங்குடி மக்களுக்கு 1 கோடி ரூபாய் செலவில் அவர்களுக்கு அந்த பசுந்தீவன கரணைகள், அதை போன்ற விதைகள் போன்றவற்றை வழங்குவதை நாங்கள் இன்றைக்கு துவங்கி வைத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, சென்ற ஆண்டு ஒரு முக்கிய நிகழ்வாக இந்த பசுந்தீவனங்களை காட்சிப்படுத்துவதற்காக ஆவின் ஒன்றியங்களில் இருக்கக்கூடிய காலி இடங்களில் இது போன்ற பசுந்தீவனங்கள் வளர்த்து அதை நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். இன்றைக்கு அதிலிருந்தும் கரணைகள் எடுத்து எஞ்சிய கரணைகளை நம்முடைய டேன்வாஸ் போன்ற அமைப்பிலிருந்து பெற்று விவசாய பெருங்குடி மக்களுக்கு வழங்குகின்ற ஒரு திட்டத்தை துவங்கி வைத்திருக்கின்றோம். அது நிச்சயமாக பசுந்தீவன உற்பத்தியை பெருக்கும். இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்பு நடவடிக்கை என்று பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, புதிதாக சங்கங்கள் துவங்குகின்ற கிராம பகுதிகளில் அந்த சங்கம் துவங்குகின்ற நேரத்தில் அவர்களுக்கு முதலிலே தேவைப்படுகின்ற உபகரணங்கள், அந்த மில்க் கேன் போன்றவைகளும், அதே போன்று இப்போது நாங்கள் எல்லோருக்கும் அந்த விலை நியாயமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக வழங்குகின்ற ஸ்பாட் அக்னாலஜ்மெண்ட் மெஷின் போன்றவை, ரெஜிஸ்டர்ஸ் போன்றவை வாங்குவதற்கு சட்டமன்றத்தில் 1.25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தோம். அதையும் இன்றைக்கு துவங்கி வைத்து பால்கேன் மற்றும் அந்த ஸ்பாட் அக்னாலஜ்மெண்ட் மெஷின் போன்றவற்றை வழங்கி இருக்கின்றோம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, நம்முடைய கால்நடை மருத்துவத்தில் 2 விதமான மருத்துவம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஒன்று, பாரம்பரியமாக மூலிகை மருந்துகளை விவசாய பெருங்குடி மக்கள் அந்தந்த பகுதிக்கு ஏற்றபடி இண்டிஜினஸ் மெடிசின்ஸ் என்று சொல்லுவோம், அதை அவர்கள் மூலிகை கால்நடை மருத்துவங்களை பயன்படுத்தி வருகிறார்கள். அது போதாத இடத்துல நம்ம நம்முடைய அலோபதி மெடிசின்ஸுக்கு போகிறோம். இதில் நிறைய இடங்கள் விவசாய பெருங்குடி மக்கள் தேவையில்லாத அளவிற்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் போன்றது போடுவதனால மாடுனுடைய உற்பத்தி திறன் குறைவதாக இருப்பதை போக்குவதற்காக இப்போது எங்களுடைய பணியாளர்கள், டாக்டர்ஸ், அவங்க கீழே பணியாற்றக்கூடிய 3000 பேரை இந்த ஆண்டு நாங்கள் பயிற்சி கொடுப்பதற்கு முதல் கட்ட பயிற்சி, அதாவது ட்ரைனிங் ஃபார் த ட்ரெயினர்ஸ்னு சொல்லுவோம், பயிற்சி அளிப்பவர்களுக்கான பயிற்சி நடத்தி முடித்து அவர்களுக்கு இன்றைய பாராட்டு சான்றெல்லாம் அளித்திருக்கின்றோம். அவர்களுக்கு எப்படி அந்தந்த பகுதிகளுடைய மூலிகை மருந்துகளை வைத்து அந்த மாடுகளுக்கு ஏற்படுகின்ற சின்ன சின்ன நோய்கள்லேருந்து அவற்றை காப்பாற்ற முடியும் என்பதற்கான பயிற்சி. இதுவும் ஒரு பெரிய மைல்கல்லாக ஆவின் வரலாற்றில் பார்க்கப்படுகிறது. இனி பார்த்திங்கன்னா, இந்த பல இடங்களில் கிராம பகுதிகளில் போனோம்னா இந்த மாடுகளுக்கு இந்த குடற்புழு நீக்கம், அதே போன்று உரிய ஊட்டச்சத்து போன்ற மருந்து வழங்குவதற்கு அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் அது ஒரு பெரிய சுமையாக அவர்கள் கருதுகின்றார்கள். எனவே ஆவின் இப்போது அந்த பணியை மேற்கொண்டு அவர்களுக்கு குறைந்த விலையில், அதாவது ஒரு 20 முதல் 25% சப்சிடியில்
சப்சிடைஸ்டு ப்ரைஸில் வந்து அவங்களுக்கு நம்முடைய மல்டிவிட்டமின் டானிக்கு, அதே போல் மினரல் மிக்சர், அதே போல் குடற்புழு நீக்க மருந்து, இன்னும் கால்சியம் பவுடர் போன்றவற்றை நாம் அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரதம பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக வழங்குகின்ற திட்டத்தையும் துவங்கி வைத்திருக்கோம். ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி காக்கலூருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அங்கே வந்து அந்த மிஷின்ஸ் வந்து 25 ஆண்டு காலமாக செயல்பட்டு இருக்கு. இதுவரை எந்த ஆக்சிடென்ட்ஸும் வந்ததில்லை. அந்த கன்வேயர் பெல்ட்டில் வந்து இவங்க பக்கத்தில் போச்சுமையும் ஏதோ கொஞ்சம் சரிந்திருப்பார்கள் நினைக்கும். அதில் வந்து கன்வேயர் பெல்ட்டுக்குள்ளே இந்த அவங்களுக்கு துப்பட்டா மாட்டிட்டு கன்வேயர் பெல்ட் இந்த நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாது. அந்த பேக்கேஜிங் உள்ள கன்வேயர் பெல்ட் தான் ரொம்ப ஹார்ஸ் பவர் கூடனதில்லை. அது ஸ்லோ ப்ராசஸ்லாம் போக அவங்க அது இழுத்து எப்படியோ அந்த அவங்களோட செயின் எல்லாம் அதில் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் ஒரு விபத்து நடந்து விட்டது. இப்போ நாங்கள் இஎஸ்ஐ, ப்ராவிடன்ட் ஃபண்டு, அந்த எம்ப்ளாயி இன்சூரன்ஸ் பண்ணுற திட்டத்தின் மூலமாக அது என்னென்ன கவரேஜ் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கின்றோம். இன்னும் வந்து சில நடைமுறைகளை கொஞ்சம் கடினமாக்குவதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நாங்கள் துப்பட்டா அனுமதிக்கிறதில்லை. இந்த கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய சில பெண்கள் வந்து அவர்கள் வந்து நம்முடைய கலாச்சாரம் இது, நாங்கள் அது முடியணும் ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் சொல்லாங்க. நாங்கள் தான் அப்படிப்பட்ட இடங்களில் வந்து கோட் இன்ட்ரடியூஸ் பண்ணலாமான்னு சொல்லி அவங்கள ஓவர் கோட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலாமான்னு அவங்கள்ட்ட லேபர்ஸ்ட்டு பேசிகிட்டு இருக்கோம். ரெண்டில் ஒன்று இங்கே சூஸ் பண்ண ஒன்று துப்பட்டா முடியாது, இல்லைன்னா இல்லை கோர்ட்டு போடுறதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று பேசி அதை எங்களுடைய எஸ்ஓபியில் சேர்த்து ப்ரிகாஷன்ஸை கொஞ்சம் கூட கூட்டலான்னு நினச்சிட்டு. ஒரு விபத்து நடந்துவிட்டது, உடனடியாக அந்த மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு அவருக்கு உரிய இழப்பீடு வழங்குவது குறித்து பேசி உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் வரும் விழா காலங்களை முன்னிட்டு எந்தவித தட்டுப்பாடும் இல்லாமல் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறோம். குறிப்பாக மழை காலங்களில் பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் முன்கூட்டியே அனைத்து பொருட்களும் கையிருப்பில் உள்ளது. இந்த வருடம் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் புதிதாக அறிமுகப்படுத்தப்படும். அஸ்வகந்தா பால், மஞ்சள் பால், சுக்குமல்லி காஃபி போன்றவை ஆவின் நிலையங்களில் அறிமுகப்படுத்தப்படும் என தெரிவித்தார்.